However, what's more strange is the accident's uncanny resemblance to an advertisement featured in yesterday's midday newspaper. That morning, the midday newspaper, also popular in Gujarat, அகமதாபாத்தில் ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு. ஏறின ஒரு நிமிஷத்துல இறங்கி பிளாஸ்ட் ஆச்சு. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம், நியூஸ்லாம் பார்த்தோம், எல்லாரும் பார்த்தீங்க. இதை பற்றி என்ன பேச சொல்கிறீங்க? எனக்கு அது புரியுது, என்னன்றது புரியுது. கிராஷ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு விபத்துனால. ஒருத்தவங்க வந்து அந்த வீடியோ லைவ் பார்க்கும்போது அதில் வந்து அதாவது பறவைகள்னால நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சரியான கரெக்டான தகவல் தரலை. ஃபியூல் டேங்க் எவ்வளோ இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 58,000 லிட்டர். 58,000 லிட்டர் ஒயிட் பெட்ரோல். ஒயிட் பெட்ரோல் பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம நார்மல் பெட்ரோலே லைட்டாக அந்த ஸ்பார்க் போட்டாலே எவ்வளோ பிளாஸ்ட் ஆகும்னு தெரியும். அதை விட வீரியமான பவர்ஃபுல்லானது தான் ஒயிட் பெட்ரோல். அது பெட்ரோலும் காற்றுல கரையும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இந்த ஒயிட் பெட்ரோலில் கீழே விட்டிங்கன்னா அப்படி டக்குன்னு காற்றுல கரைஞ்சிடும், பர்ன் ஆயிரும் டக்குன்னு. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மிகப்பெரிய ஒரு, ஆக்சுவலாக அது ஃப்ளைட்டு கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக போய் விழுந்திருக்கு. அதனால தான் பயங்கர பிளாஸ்ட் ஆயிருக்கு. அது எங்கே போய் விழுந்திருக்கு அப்படின்னா, ஒரு கல்லூரி விடுதியில் விழுந்திருக்கு, மெடிக்கல் காலேஜோட விடுதியில் விழுந்திருக்கு. அங்கே ஒரு 60 பேர் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒரு 20-21 பேர்கிட்ட செத்துருக்காங்க. பல பேருக்கு வந்து காயம், பயங்கரமான விபத்தில் நடந்திருக்காங்க. இந்த ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன மேட்ரு அப்படின்றது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில விஷயங்கள் பேசுவோம்ல, அதை பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஸ்ட்ரெயிட்டாக மேட்டுக்குள்ள போயிடலாம். குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சர் இருக்காரு, அவர் இந்த ஃப்ளைட்டில் போயிருக்காரு. அவரோட சீட் நம்பர் அப்படின்னா 12 அப்படின்ற சீட் நம்பர். ஏன் ப்ரோ சீட் நம்பர்லாம் சொல்லிட்டு இருக்கு? இதெல்லாம் நம்ம எண் கணிதத்தை இங்கே நீ கொண்டு வரியான்னு கேட்டா, நான் இங்கே கொண்டு வரல, நான் சொல்கிறேன் அது எண் கணிதமா இல்லை என்ன மேட்ரு பேட்டர்ன்றதை நீ பாரு. ஓகே, 12 சீட்டில் உட்காந்துருக்காரு. இவர் ஆக்சுவலாக என்ன மேட்ரு அப்படின்னா, இவருடைய ஃபேவரட் நம்பர்னு சொல்லுவாங்கள்ல, அது 1206. நான் நியூஸில் சொல்கிறாங்க, கொஞ்சம் பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அவருடைய 1206 கிட்டத்தட்ட 12/6 அப்படின்னா நேத்தோட டேட் என்ன அப்படின்றது நம்ம மைண்டு நம்ம என்ன சொன்னாலும் அது வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். செக் பண்ணும்போது பார்க்குறோம் 12ஆம் தேதி 6வது மாதம். கரெக்டு தானேப்பா? நான் சரியா பேசுகிறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி, நான் கேட்டது நான் சொன்னது கரெக்டு தானே? இன்னைக்கு 11ஆம் தேதினா நேற்று 12ஆம் தேதி தானே? ஜூன் மாதம்னா 6ஆம் மாதம் தானே? இல்லை தப்பாதுன்னு சொல்கிறேன்னு தெரியல. கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். தப்பாக இருந்துச்சுன்னா அப்புறம் நீ சொல்கிறது தவறுன்னு சொல்லுங்கள். நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? 12/6 நேற்று. இவரோட ஃபேவரட் நம்பர் 12/6. அது 0 கழிச்சிருங்க, 0 மைனஸ் தான் எப்பவுமே. ஓகே, இவரோட கார் நம்பர் என்ன அப்படின்னா 12/6, அதாவது 1206. இதுதான் 1206. இதுதான் அவருடைய நம்பர், ஃபேவரட் நம்பர். நேற்று இதே மாதிரி ஒரு மேட்ரு. அவருடைய ஏஜ் வந்து 68. ஓகே, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஒரு ஒரு மேட்ரு. இன்னொரு ஸ்பெஷல் அடிக்ஷன் ஒன்று தரேன். 11 இவருக்கு முன்னாடி இருந்த ஒரு சீட்டில் இருக்கவர் எஸ்கேப் ஆயிட்டாப்ல. 11A சீட்டில் உட்காந்துருக்கவர் எஸ்கேப் ஆயிட்டாப்ல. இவர் 12, அவர் 11. ஸோ 11 ஒரு சீட்டில் உட்காந்துருக்கவர் இறங்கி நடந்து போயிருக்காப்ல. யமனையை எதிர்த்தவர், யமனையை வென்றவர் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க நியூஸில். அத்தனை பேர் இறந்துருக்காங்க. 266 பேர்கிட்ட இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மேபி அந்த ஹாஸ்டல் பசங்க அவங்க எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து பார்த்தா 300 பேர்கிட்ட வந்துடுது. ஸோ ஒரு 300 பேர் இப்படின்றப்பல இறந்துருக்காங்க அப்படின்றப்போ இது ஒரு மேஜரான ஒரு நம்பர் தானே, பெரிய நம்பர் தானே. நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு இறப்பு, ஒரு நாய்க்குட்டி இறந்தாலே நம்ம எவ்வளோ சோகமாயிடுறோம். 300 பேர் இறந்துருக்காங்க. இதில் இன்னொரு அதிர்ஷ்டவசமாக என்னன்னா, ஒரு பெண்மணி வந்து கொஞ்சம் டிராஃபிக்ல லேட் ஆனதுனால அங்கே ஏற முடியாமல் போயிடுச்சு. அவங்க ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அவங்க வந்து ஏர்போர்ட்ல வந்து நிற்கிறாங்க, ஃப்ளைட் போயிடுச்சு. அந்த பெண் லக்கீலி தப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த 11 நம்பர் வந்து மரணத்தையே வென்றிருக்காரு. 11 உங்களுக்கு தெரியும். ஸோ மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு நம்பராக வெளியே வந்திருக்காரு. சிறு காயங்களோட தப்பிச்சு அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருக்காப்புல. உடனே ஆக்ஷன் எடுத்து உடனே எப்படி, அது எனக்கு உண்மை புரியல. அந்த ஃப்ளைட் விழுந்தோடனே டப்புன்னு பிளாஸ்ட் ஆயிருச்சு. அது எப்படி அதில் எஸ்கேப் ஆனாலும் எனக்கு புரியல, சத்தியமாக புரியல. தப்பிச்சிட்டான்றப்போ சந்தோஷமான விஷயம் தான். அந்த பெண்மணியும் போகலன்றப்போ சந்தோஷமான விஷயம். ஒரு பெண் ஒரு ஆண் தப்பிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பெண் ஏறவே இல்லை, ஒருத்தர் ஏறியுமே எஸ்கேப் ஆயிருக்காரு. 11 சீட்டில் உட்காந்துருந்தவர். சந்தோஷமான விஷயம். இவ்வளவுதான் நடந்துச்சா அப்படின்னா, இவ்வளவு கோஇன்சிடென்ட்ஸ் தான் நடந்துச்சா அப்படின்னா, இது அது மட்டும் கிடையாது. ஒரு ஆர்டிக்கல், ஒரு நியூஸ் இன்னைக்கு காலைல பார்க்குறேன். அந்த நியூஸை பாருங்களேன்.
ஒரு விளம்பரம் வந்திருக்கு. அந்த விளம்பரத்தில் மேடேன்றது வந்து என்னென்னா, ஒரு ஃப்ளைட் போகுது அப்படின்னா இந்த மேடேன்றது தான் முக்கியமான வார்த்தையாக. அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்ச வச்சு சொல்லி எங்கள் ஃப்ளைட்டை எதுவுமே பண்ண முடியாது, எங்களை காப்பாற்ற வாங்கடான்னு சொல்கிற மாதிரி இது இறுதியான வார்த்தை. அது உங்களுக்கு அதாவது இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். மேடே அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு வச்சு. ஸோ இந்த டேர்மை சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்க. ஏன்னா ஏறின ஒரே நிமிஷத்தில் விழுகும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ தப்பாக இருக்குன்னு மேடேன்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிளெயின் ஒரு ஒரு பில்டிங்கில் கிராஷ் ஆன மாதிரியும் அதில் சொல்லி நிற்கிற மாதிரி இருக்குது. இந்தியன் ஏர்பிளைன் டேட்ஸ் டே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த விளம்பரத்தில் ஏர் இந்தியா ஃப்ளைட்டு தான் அங்கே தொங்கி இருக்கு. இடிச்சுட்டு இருக்க மாதிரி கொடுக்குது. இந்த 9/11 அட்டாக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பல கார்ட்டூன்ஸில் காமிக்லாம் முன்னாடியே நடக்கிறதுக்கு முன்னாடி காட்டியிருப்பாங்க. பிளைன் கிராஷ் தானே. இப்போ போய் சொல்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ கார்ட்டூன்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் எடுத்து காட்டணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இடத்துல 9/11 காட்டிட்டானுங்க. 369 தான் நேற்று. அப்புறம் 369 எப்படி வரும்? 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 அப்படி தானே 369. நேற்று 12ஆம் தேதி தானே. 12 கூட்டினா என்னப்பா 3 6 கணக்கு தானே. கணக்கு கரெக்டாக இருக்கா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க எது வண்டி. நான் 369 நடக்கும் போது ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு பண்ண போகிறாங்கன்ற டவுட் இருந்துச்சு. இல்லை நடக்க போகுது அப்படின்ற டவுட் இருந்துச்சு. நடந்துருச்சு. இவங்க கோஇன்சிடென்ஸ் தான் நியூஸே போடுது. கோஇன்சிடென்ஸ் எல்லாமே கோஇன்சிடென்ஸ். நாங்கள் சொன்ன கான்ஸ்பிரசி இது பண்ணால் கோஇன்சிடென்ஸ். அது எப்படி ஏர் இந்தியாவா அங்கே ஃப்ளைட்டு சொருகி உடஞ்சி நிற்குமா மேடேன்ற வார்த்தையா? இந்த மேடேன்ற வார்த்தையை எனக்கெல்லாம் இப்போ தான் தெரியும். இப்படி ஒரு ஃப்ளைட்டில் போகிறவங்க வந்து மேடேன்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தை வந்து ஒரு டேஞ்சரான ஒரு அலர்ட் மாதிரி, எமர்ஜென்சி அலர்ட் மாதிரி அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. இவங்க நியூஸ் போட்டிருக்காங்க, ஏதோ நேற்று தான் போட்டிருக்காங்க. நேற்று அந்த ஃப்ளைட்லேயே அந்த மேடேன்ற ஒரு வார்த்தை தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிக்னல் கட் ஆயிருக்கு. இது கோஇன்சிடென்ஸா நியூஸ் போடுறாங்க. உன்னை பழக்கப்படுத்துகிறாங்க. நடக்கிறது எல்லாமே கோஇன்சிடென்ஸ், எதுவுமே தற்செயலாக நடக்குது. உன்னால் இதை ஏற்றுக்க முடியுதா? இது விபத்து தான்ப்பா. நான் ஒன்றுமே சொல்லது விபத்து தான். நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. எனக்கு வந்து எனக்கு மூளைன்னு ஒன்று இருக்கனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். மேடே ஏர் இந்தியா ஃப்ளைட்டு கிராஸ் ஆகி ஒரு 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 பில்டிங்கை இடிச்சுக்கிட்டு தொங்குற மாதிரி இருக்குது. அதே பொசிஷனில் இந்த பேட்டர்னில் தான் இங்கே இருக்க ஃப்ளைட்டும் நடந்திருக்கு. எப்படி? எனக்கு சீரியஸ்லி புரியல. எப்படி இதை சொன்னால் கான்ஸ்பிரசின்றீங்க? சொல்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் நம்ம நுணுக்கமாக உள்ளே போக முடியும். ஓப்பனாகவே சொல்லிக்கிறீங்க இது கோஇன்சிடென்ஸ் சொல்லி. நடந்த நியூஸ் அப்படியே ஓப்பனாகவே கோஇன்சிடென்ஸ் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு என்னத்தை நான் சொல்லிக்கிறேன்? இது நான் போய் டீகோட் பண்ணணுமாக்க உட்காந்து? ஒன்றும் சொல்ல தேவையில்ல, எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. புரிஞ்சுக்க, விழிச்சுக்க, பொழைச்சிக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டன் போடுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இப்போ கதிருக்கு நான் சப்போர்ட்டாக நிற்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு ஜாயின் பட்டன் போட்டுட்டு மெம்பர் ஆகிக்கோங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சேட்லாம் பண்ணலாம். எஸ்ன்ற சம்பளம் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த ஒரு வீடியோ பேச வேண்டியிருக்கு. அந்த வீடியோ பேசி முடிச்சிடும். இந்த அணு உலையில் தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதை பற்றியும் பேசிட்டு போவோம். இந்த மாநாடு நடந்தது நீ ஏற்கனவே பார்த்திருக்கியா? நடந்துச்சு தலைவர. ஹிட்மேன் மேல இருந்து சுட்டா சிஎம் செத். அப்ப வந்தான் தலைவர் அவன்.